இஸ் ஆல் நம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோன்னா, இதில் வந்து நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் வந்து நம்பர்ஸும் லெட்டர்ஸும் இருக்கான்னு பார்க்கும். நம்பரும் லெட்டர்ஸும் மட்டும் இருந்துச்சுன்னா ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லை ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்டர்ஸ்கோர் @ அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். நம்ம வந்து கொடுத்துருக்கிறதுல என்ன இருக்கணும்னா நம்பர்ஸ் அல்லது லெட்டர்ஸ் அது மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். அது இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்துச்சு, ஸ்பேஸ் இருந்தால் கூட நமக்கு ஃபால்ஸ்ன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், சேவ் எர்த்து ஸ்ட்ரிங் 1 இஸ் ஆல் நம் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ஃபபெட் இருக்குது இல்லைன்னா நம்பர், இது ரெண்டும் இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொல்கிறோம். ஆனால் அதில் என்ன இருக்குது, ஆல்ஃபபெட்டும் இருக்குது, பட் அந்த இடத்துல சேவ்க்கும் எர்த்துக்கும் இடையில ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கக்கூடாது, அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கிறதுனால நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, சேவ் 1 அந்த இடத்துல ஸ்பேஸ் பதிலாக 1 கொடுத்தாச்சு. எர்த் டாட் இஸ் ஆல்ஃபபெட் நம்பர் அப்படிங்கிறது தான் ஷார்ட்டாக இந்த ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல எந்த ஸ்பேஸும் இல்லை, ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே இல்லை. அதனால நமக்கு என்னென்னு ரிட்டர்ன் பண்ணுதுன்னா ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. இதில் வந்து ஸ்பேஸ் அதாவது நம்பர்ஸ் லெட்டர்ஸ் மட்டும் இருக்கணும், அது தவிர வேறு எதுவும் இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா அப்படிங்கும்போது இதில் வந்து ஆல்ஃபபெட் கேரக்டர் இருக்கான்னு பார்க்கும். ஆல்ஃபபெட் கேரக்டர் இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லிடும். இப்போ பாருங்கள், கிளிக் 1 2 3ன்னு இருக்குது. இது டாட் இஸ் ஆல்ஃபபெட்டா அப்படின்னு செக் பண்ணுறோம். இதில் வந்து 1 2 3ன்னு இருக்குது, அதனால ஃபால்ஸ்னு கொடுத்துரும். அடுத்தது பைத்தான் டாட் இஸ் ஆல்ஃபா. பைத்தானில் இந்த பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதனால ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. அடுத்து இஸ் டிஜிட். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சேவ் எர்த்துன்னு சொல்லிட்டு இதில் ஸ்ட்ரிங் 1 டாட் இஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டாக இருக்குது. அதில் நம்பர்ஸ் கிடையாது, என்ன இருக்குது, அல்ஃபபெட்ஸ் இருக்குது, அதனால ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரூ, நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துல என்ன இருக்குது, அல்ஃபபெட் இருக்கிறதுனால நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. அடுத்து லோயர் என்ன பண்ணும், நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறோமோ அதை லோயர் லெட்டரில் பிரிண்ட் பண்ணும். பாருங்கள், சேவ் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். str1 டாட் லோயர்னு சொன்னோன்னே சேவ் எர்த்துங்கிறத அப்படியே லோயர் கேஸாக மாற்றி நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் தான். அடுத்து இஸ் அப்பர், இது ஆப்போசிட்டாக பண்ணும். வெல்கம் அப்படின்னு லோயர் கேஸில் இருக்குது, அது அப்படியே இது இஸ் அப்பர் வந்து என்ன பண்ணுன்னா வெல்கம் அப்படின்னு இருக்கா, அதை வந்து இது அப்பர் கேஸா அப்படின்னு செக் பண்ணும். எல்லாமே என்ன கேஸில் இருக்குது, லோயர் கேஸில் இருக்கிறதுனால ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அடுத்து அப்பர், நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ணோம், அப்பர் கேஸாக மாற்றி கொடுக்கும். வெல்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். str டாட் அப்பர் அப்படின்னு கொடுத்தோன்னா அது என்ன பண்ணுது, வெல்கம் அப்படின்னு அப்பர் கேஸில் பிரிண்ட் பண்ணுது. அடுத்து டைட்டில், நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை டைட்டில் கேஸில் நமக்கு பிரிண்ட் பண்ணணும். டைட்டில் கேஸ்னால் எப்போயுமே கேரக்டர்ஸ் வந்து ஒரு வேர்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது கேபிட்டலில் இருக்கும், மற்றதெல்லாம் ஸ்மாலில் இருக்கும், அதுதான் டைட்டில் கேஸ். இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது டாட் டைட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட் லெட்டர்ஸ் வந்து கேபிட்டலில் மாறி இருக்குது. டைட்டில் கேஸில் நமக்கு பிரிண்ட் பண்ணும் இந்த டைட்டில் ஃபங்க்ஷன். அடுத்து ஸ்வாப் கேஸ் என்ன பண்ணுன்னா, ஸ்மால் லெட்டரில் இருந்துச்சுன்னா அதை கேபிட்டல் லெட்டர்லையும், கேபிட்டல் லெட்டரில் இருந்துச்சுன்னா அதை ஸ்மால் லெட்டர்லையும் நமக்கு சேஞ்ச் பண்ணும். பாருங்கள், தமிழ்நாடில் டி கேபிட்டலில் இருக்குது, ஸ்மாலில் இருக்குது, அதை கேபிட்டலாக மாற்றிருக்கு. கேபிட்டலில் இருக்குது, அதை ஸ்மாலில் மாற்றிருக்கு. எம் ஸ்மாலில் இருக்குது, அதை கேபிட்டலாக மாற்றிருக்கு. ஸ்வாப் கேஸ் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் இருந்துச்சுன்னா அதை ஸ்மாலாக மாற்றும், ஸ்மால் லெட்டர் இருந்துச்சுன்னா அதை கேபிட்டல் லெட்டராக மாற்றும். நெக்ஸ்ட்டு கவுண்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கவுண்ட் பண்ணுறதுக்காக தான். பிகினிங் எண்டு கொடுத்துட்றோம், str பிகினிங் எண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்கும். str1ல் ராஜ சோழன் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணியாச்சு. எதை கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், ராஜாவை. ஸ்டார்டிங் எண்டிங் எதுவுமே கொடுக்காததுனால அது பிகினிங்லேருந்து அது கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ராஜா எத்தனை டைம் இருக்குது, 2 டைம் இருக்குது. ஸோ 2 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுது. அடுத்தது கவுண்ட் ஆர், ஸ்மால் ஆர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறோம்.
ஸ்மால் ஆர் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இல்லை. கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதாவது கேபிட்டலில் கவுண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கேபிட்டல் லெட்டர்ஸ் கொடுத்துருந்தோன்னா கேபிட்டல் லெட்டரை மட்டும் கவுண்ட் பண்ணும், ஸ்மால் லெட்டர் கொடுத்துருந்தோன்னா ஸ்மால் லெட்டரை மட்டும் கவுண்ட் பண்ணும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்மால், ஆனால் நம்ம ஸ்ட்ரிங்கில் கேபிட்டல் ஆர் தான் இருக்குது, ஸ்மால் ஆர் கிடையாது. இங்கே ஸ்மால் ஆர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 0வை நமக்கு பிரிண்ட் பண்ணிடுது. பாருங்கள், கேபிட்டல் ஆர் கொடுக்குறோம். கேபிட்டல் ஆர் கொடுத்தா அங்கே வந்து எத்தனை கேபிட்டல் ஆர் இருக்குது, 2 ஆர் இருக்குது இல்லையா, அதனால் 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கு. அடுத்தது ஸ்மால் ஏ கொடுக்குறோம். ஸ்மால் ஏ எத்தனை இருக்குன்னா டோட்டல் ஸ்ட்ரிங்லேயும் 5 இருக்குது, அந்த 5 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கு. அடுத்தது ஏங்கிற ஸ்ட்ரிங் ஸ்டார்டிங் பொசிஷன் 0, எண்டு பொசிஷன் 5. அப்போ 0லேருந்து 4 வரைக்கும் நமக்கு சர்ச் பண்ணும். அதில் எத்தனை ஏ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 0லேருந்து 4 அப்படின்னு சொன்னால் 0லேருந்து 4 அப்படின்னு சொன்னால் 0 1 2 3 4 ஸ்பேஸையும் சேர்த்து எடுத்துக்கும். இதில் எத்தனை ஏ இருக்குது அப்படின்னா 2 ஏஸ் இருக்குது, அதனால் 2 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். அடுத்து பிரிண்ட் str1 டாட் கவுண்ட் ஏ 11. பொசிஷன் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங் பொசிஷன் 11 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ 11th பொசிஷன்லேருந்து எத்தனை ஏ இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ண போகிறோம். 11th பொசிஷன்லேருந்து எத்தனை ஏ இருக்குது அப்படின்னு சொல்லி 11th பொசிஷன் எங்கே வரும் கவுண்ட் பண்ணுவோம். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இங்கேருந்து தான் ஏயை கண்டுபிடிக்க போகுது. ஸோ ஏ வந்து என்ன எத்தனை இருக்குது 1. இல்லை, இந்த 11th பொசிஷன்லேருந்து நம்ம சர்ச் பண்ண சொல்லியிருக்கோம், இந்த பக்கம் தான் சர்ச் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ ஏ வந்து என்ன இருக்குன்னா 1 தான் இருக்குது, 1ங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கு. கவுண்ட் ஃபங்க்ஷன் நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஓஆர்டி. இப்போ நம்ம கொடுக்குற கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூவை அது பிரிண்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், சிஹெச் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓஆர்டி ஆஃப் சிஹெச், ஏயோட ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படிங்கிறத நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. 65 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கு. அடுத்து ஓஆர்டி ஆஃப் பி, பியோட ஆஸ்கி வேல்யூ என்னவோ அதை நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு கேரக்டர் ஆஸ்கி. இப்போ வந்து நம்ம என்ன இதுக்கு ஆப்போசிட் நம்பர் கொடுத்தோன்னா அதோடைய கேரக்டர் என்னவோ, ஆஸ்கி கோடு கொடுத்தோன்னா அதோடைய கேரக்டர் என்னவோ அதை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் கேரக்டர் ஆஃப் சிஹெச் அப்படிங்கும்போது அதோட ஏ அப்படின்னு 97 கொடுத்துருக்கோம். 97ஓட கேரக்டர் ஆஸ்கி வேல்யூ 97, அதுக்கு என்ன கேரக்டர் ஏ அப்படிங்கிறத நமக்கு பிரிண்ட் பண்ணும். அடுத்தது ஆஸ்கி வேல்யூ 87 கொடுத்துருக்கோம், அதுக்கு என்ன கேரக்டர் வரும் அப்படின்னு சொல்லி W அப்படிங்கிறத நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதுதான் பில்ட் இன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்.